மீடியா கிரியேட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மீடியா கிரியேட்டிவ் மைண்ட் செட்டுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஒரு முறை எங்களுக்காக சொல்ல முடியுமா? வாட் இஸ் தட்? எப்படி நம்ம அதை வந்து மொத்தம் 4 விதமா நான் பிரிக்கிறது உண்டு. எஸ்பெஷலி மீடியாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா தே வில் ஆல்வேஸ் ப்ரே ஃபார் த லக்குக்காக ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன நிகழ்வு நடந்துச்சுனாலும், நல்லது நடந்துச்சுன்னா கடவுள் நாளுன்னு சொல்லுவாங்க, கெட்டது நடந்துச்சுன்னா விதின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு மேலே பழிய போட்டு அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிற மாதிரி ஒன்று, நான் நடக்கிறது எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக பேசுறது வேற. ஆனால் தட்டி கழிச்சு எஸ்கேபிசம்காக சொல்கிறது வேற. ரைட்? நடக்கிறதெல்லாம் வந்து கடவுள் அப்படிங்கிறது வந்து அது கம்ப்ளீட் டிவைனான, அதுக்கு அப்படி சொல்கிறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இது வேணும். அந்த பக்குவம் வந்து அந்த பக்குவமெல்லாம் இல்லாமல் ஜென்ரலி போயிட்டு எது நடந்துச்சுனாலும் கடவுள் விதி இப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா. பட் நம்மளால் முயற்சி பண்ணுனா அது பண்ண முடியும்னு நினைக்க மாட்டாங்க. ரைட்? ப்ரே பண்ணுறதோட நிறுத்திக்குவாங்க. காலையில் வந்தோன்னே கடைக்கு பூஜை பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை தேங்காய் உடைச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உடைக்கிறது தப்பே கிடையாது, பூஜை பண்ணுறது தப்பே கிடையாது. பட் பூஜை பண்ணுறதுனால மட்டும்தான் வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், அது மட்டும் பத்தாது இல்லைங்க. ஸோ அதாவது ஒன்லி வென் யூ டூ யுவர் பெஸ்ட் காட் வில் டூ த ரெஸ்ட். இதுதான் என்னோட பிரின்சிபல். இது சின்ன வயசில் நான் எழுதின ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒன்லி, இதில் வந்து ஒன்லிங்கிற வேர்டு ரொம்ப லேட்டாக தான் நான் போட்டேன். ஓகே, வென் யூ டூ யுவர் பெஸ்ட் காட் வில் டூ த ரெஸ்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்லி ஒன்று போட்டேன். ஒன்லி வென் யூ டூ யுவர் பெஸ்ட் காட் வில் டூ த ரெஸ்ட். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் 20% நம்மளோட ஆக்டிவிட்டி நம்ம எடுத்தோம்னா 80% வந்து யூனிவர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ நம்ம வந்து விதையை போய் நட்டு வச்சா அந்த விதையிலிருந்து மரமாக மாற்றுறது இயற்கையை பார்த்துக்கணும். ஆனால் நட்டு வைக்கிற அந்த விதை நம்ம தான் நட்டு வச்சாகணும். ஸோ தட் இஸ் த ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இன்னொன்று வந்து டெசிஷன் மேக்கிங். இது கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சும் ஆக்ஷன் எடுக்கலை, இந்த வழியில் போகலை அப்படின்னா அது வந்து மீடியா கிரியேட்டிவ் மைண்ட் செட். எப்பவுமே ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதாவது என்ன சொல்கிறது, அந்த விஷயம் வந்து பண்ண முடியும், ஆனாலும் they will not take action. இது கரெக்டுன்னு தெரிஞ்சும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா மீடியா கிரியேட்டிவ். ரைட்? சாதாரணமாக இருக்குது. அதுக்கு பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்குது. எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறவங்க அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னா they will not create anything. டெசிஷன் மேக்கிங் வந்து தெளிவாக எடுத்து இந்த இடத்துல போனால் எனக்கு என்னோட இப்போ நான் போயிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு இந்த ஆக்ஷனை எடுத்தே ஆகணும்னு தெரியும். அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து தான் பண்ண முடியும். அப்படி வெளியே வர்றதுக்கு தயங்கி யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்க மீடியாக்கர்ஸ். வெளியே வரவங்க இஸ் த ஃபார்ச்சூனர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் சிம்பிளான ஆன்சர்ஸ்.